விஜயகாந்த் உண்மையாகவே மனதார என்ன சொல்ல நேசித்தவங்க வந்து கட்டாயம் வந்து அவர் எவ்வளோ கேவலம், அதாவது இங்கே ட்ரோல் மேலே ட்ரோல், ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட வந்து டிவியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறது, குடிக்காரரு என்னெல்லாம் பேசக்கூடாது, நம்மளால் வாயில் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லவே முடியாது. அந்த சன் நியூஸில் வந்து போட்டு 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 அவரை வந்து ட்ரால் பண்ணி கடைசி எங்கே கொண்டு போய் அவளை வந்து தெருவில் நிறுத்துற வரைக்கும் எல்லா வேலைகளையும் பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் எல்லா வேலைகளையும் பார்த்தது. இப்போ அதே திமுகவோட இவங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் சேர்ந்துருக்குறாங்கிறது தெரியல. ஆனா தொண்டர்களின் விருப்பத்துக்கு ஏற்பதான் என்னுடைய கூட்டணி அமைந்திருக்கு அப்படின்றது அந்த அந்த வாக்குமூலத்தை வந்து அடிக்கடி பதிவுபடுத்துறாங்க. ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. நீங்க வந்து வாயில சொல்லலாம், வாயில 1000 வார்த்தைகள் சொல்லலாம். நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் போய் நீங்க எந்த விஜயகாந்தோட ரசிகர்களை போய் கேட்டாலுமே விஜயகாந்தை நீங்க வந்து இப்படி தரக்குறையா பேசினவங்க கூட நீங்க எப்படி கூட்டணி வைப்பீங்க கேட்டால் யாராலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன சந்தர்ப்பாத கூட்டணிங்கிறோட என்ன பர்பஸ்க்காக இந்த கூட்டணி, என்ன பிரின்சிபல் இருக்குங்க? இந்த அம்மா காசை கொடுத்தா என்ன வேணா செய்யும், அந்த ஒரு ஸ்டேஜில் தானே உங்களை கொண்டு வச்சிருக்காங்க. இப்போ இவங்களுமே வந்து நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இருப்பாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீங்கள் அதை சொல்ல, ஏன்னா இவங்களோட நிலைப்புத்தன்மைங்கிறது வந்து இங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு காரணத்துக்கு வந்து சாதகமே கிடையாது. இவங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு ஒன்று தன்னுடைய தம்பிக்கோ தன்னுடைய மகனுக்கோ ராஜ்யசபா சீட்டு, அது மட்டும்தான் இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி கொண்டு அடக வச்சுட்டாங்க. ஸ்டடி மைண்டுங்கிறதா கிடையாது. நீங்கள் ஸ்டடி மைண்ட் இல்லாத ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே அதை வந்து கரெக்டாக யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏடிஎம்கே. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை கொடுக்கல. ஏன்னா இவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாலும் இவங்க இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து டைலாக், அது என்ன சொல்கிறது, இரட்டை நிலைப்பாடு உள்ளவங்களை வந்து கட்டாயம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்க வந்து அந்த சைடு போயிருக்கிறாங்க. அதுவும் தெளிவாக சொல்கிறது, விற்காத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த பொருள் அங்கே போனதுனால வந்து யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ கண்டிப்பாக அந்த கட்சி தான் அரியணை ஏறும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து நீங்கள் 2016 நீங்கள் ஜெயிக்கல, உங்களை தானே முன்னிலைப்படுத்துனாங்க விஜயகாந்த். அதாவது இப்போ வந்து விஜயகாந்த் இல்லை, அவர் விஜயகாந்த் இருக்கும்போதே உங்களை முன்னிலைப்படுத்துனாங்க. ஏன் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையிலிருந்து 29 எம்எல்ஏ இருந்தீங்க, அப்புறம் 22 ஆச்சு. அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டணி ஒன்று கொண்டு வந்தாங்க, அதில் ஒரு சீட் கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் உங்களால் வந்து மேலே வரவே முடியலையே. ஸோ இவங்களுக்கு வந்து வெளியே போனால் அவங்களால எங்கேயுமே சர்வே பண்ண முடியாது. சேனல் 5 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் இருப்பது அரசியல் விமர்சகர் எஸ் சிவசங்கர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அரசியல் களம் சூடுபட்டு கொண்டிருக்கிற இந்த சமயத்துல தேமுதிக எதிர்பாராத விதமா அனைவரும் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஒரு திருப்பம், திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பழம் நழுவி பாலில் விழுந்ததுங்கிற மாதிரி பழம் நழுவி ஒரு என்ன சொல்றது, ஒரு பாதாள சாக்கடையில் விழுந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து விஜயகாந்த் அவர்கள், அதாவது ரசிகர் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம்னு ஒன்று இருக்குது. ஏன்னா அவர் வந்து அதாவது சினிமாவில் இருந்து தான் அரசியலுக்கு வர்றாரு. அந்த ரசிகர்கள் தான் வந்து அரசியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த விஜயகாந்த் ஒரு ஒற்றை மனிதருக்காகத்தான் வந்து அது ஒரு மிகப்பெரிய கூட்டமே. அந்த மனிதரை வந்து நீங்கள் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தின ஒரு கூட்டணியோட கட்சி நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு பணம் ஆதாயத்துக்கோ இல்லை வந்து என்ன திரைமுறை ஒப்பந்தங்கள் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் இதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு அஃபீஷியலாக வந்து தேமுதிக ஜாயின் பண்ணியிருந்தாலுமே அந்த தேமுதிக தொண்டர்கள்னு ஒருத்தருப்பாங்க. தொண்டர்கள்னால் விஜயகாந்த் மிகவும் பிடிச்சவங்க, அதாவது விஜயகாந்தோட ரசிகர்கள். அவங்க எந்த ஒரு காரணத்தை கொண்டும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா 10 வருஷம் வந்து வடிவேல்னு ஒருத்தர் வந்து வெளியே இருந்தார், எல்லாருக்குமே தெரியும். இவரை எவ்வளோ கேவலமாக பேசி தரக்குறையாக பேசினா அவருக்கு வாழ்வு கொடுத்தவர் இவர் தான். அவரையே நீங்கள் கேவலமாக பேசி நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணி கடைசியில் பார்த்தா அவர் ஒரு 10 வருஷம் வாழ்க்கை அவருக்கும் போச்சு. இப்போ கடைசி இவங்க 2 ஒன்று சேர்ந்துட்டாங்கிற மாதிரி தான் அவரோட மைண்ட் வாய்ஸுமே இருக்கும். ஸோ இது என்ன சொல்லுது, அரசியல் என்ன வேணால் நடக்கலாங்கிறதுக்கு இது இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு தான். ஆனால் இதனால் வந்து பலனடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்கிறது, இதனால் வந்து திமுக எந்த விதத்துலையும் ஒரு பெரிய பலன் கிடைக்காது. ஏன்னா இவங்களோட ஓட் ஷேர் பார்க்குறீங்கன்னா வந்து ஒரு 10%, 8%, 6 குறைஞ்சு வந்து நீங்கள் 2021 உங்களோட ஓட்ஸ் வந்து 0.6% தான். இந்த 0.6%ல் வந்து திமுக ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அந்த 0.6மே அவங்களுக்கு கிடைக்குமான்னா அதுவுமே கேள்விக்குறி தான். ஏன்னா விஜயகாந்த் உண்மையாகவே மனதார என்ன சொல்ல நேசித்தவங்க வந்து கட்டாயம் வந்து அவர் எவ்வளோ கேவலம், அதாவது நீங்கள் ட்ரோல் மேலே ட்ரோல், ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட வந்து டிவியில் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்கிறது, குடிக்காரரு என்னெல்லாம் பேசக்கூடாது, நம்மளால் வாயில் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லவே முடியாது. அந்த சன் நியூஸில் வந்து போட்டு அவரை வந்து ட்ரால் பண்ணி கடைசி எங்கே கொண்டு போய் அவளை வந்து தெருவில் நிறுத்துற வரைக்கும் எல்லா வேலைகளையும் பார்த்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக தான் எல்லா வேலைகளையும் பார்த்தது. இப்போ அதே திமுகவோட இவங்க எந்த மூஞ்சி வச்சுட்டு போய் சேர்ந்துருக்குறாங்கிறது தெரியல. விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்த கூட்டணி அமைந்திருக்குமா? முதல்ல கட்டாயம் நடந்திருக்கு. ஏன்னா அப்படின்னு 2016 வந்து பேசினாங்களோ ஒளியானது அமையலை. இது இன்னொரு இது நம்ம பார்வைக்கு இன்னொரு எப்படி தெரியுது அப்படின்னா, மக்கள் நல கூட்டணி 2.0 நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் மக்கள் நல கூட்டணின்னு 2016 ஆரம்பித்தாங்க. அதில் இருக்க எல்லா கட்சியுமே எங்கே இருக்குன்னா திமுக இருக்குது.
ஒன்லி ஜி.கே. வாசன் அவருடைய பார்ட்டி தவிர மற்ற எல்லா கட்சியுமே அங்கே ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் நல கூட்டணிக்கு என்ன நடந்தது? 0%, அதாவது 0 தொகுதிகள் தான் கிடச்சிது. அதே தான் வந்து இங்கேயும் நடக்கும், இங்கேயும் நடக்க போகுது. ஸோ எந்த ஓட் ஷேருமே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சின்னு இருக்குது. இவங்க நினைக்கிறாங்க இந்த இந்த தேமுதிக நமக்கு வந்ததுனால சாதகம் கட்டாயம் சாதகமாக அவங்களுக்கு வந்து அமையறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா எப்படி வந்து ஓட்டு போடுவாங்க? அதாவது உங்களுடைய தலைவர், நீங்கள் ஒருத்தர் தலைவராக எடுத்துக்கிறீங்க, அந்த தலைவர் எவ்வளோ தரக்குறைவாக பேசிட்டு அவரோட அழிவுக்கு நீங்கள் ஒரு விதத்தில் காரணம், நீங்கள் முழுசாக காரணம் சொல்ல முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் யார் காரணம்னா திமுக தான் காரணம். அப்புறம் அப்படி காரணமாக இருந்த கட்சி கூட இவங்களுக்கு வெக்கமான சூடு சொல்ல இல்லாமல் அந்த அவங்களோட மனைவியும் அவங்களோட தம்பி, அந்த அவங்களோட பிரேமலதா அவரோட தம்பி போய் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு அவங்க சேர்ந்துக்கலாம். ஆனால் அந்த தொண்டர்களோட மனநிலையை இவங்க கொஞ்சமாக யோசிச்சிருக்கணும். இன்னொன்று இவங்களுக்கு தெர் இஸ் நோ பிரின்சிபல் ஹியர். அவங்க அட் டைம் தேர் ஸ்பீக்கிங் வித் போத் பார்ட்டிஸ். இதை வந்து யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு ஒன்று இந்த சைடு இல்லை, அந்த சைடு இல்லை, இது வேணும் வேண்டாம், இது வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தேடினா பரவாயில்ல. நீங்கள் ஒரே நேரத்தில் 2 பேர்ட்ட பேசுறீங்க, அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா அவர்கள் கொடுக்குற ஒரு செய்தியாளர் சந்திப்புலையும் என்ன சொல்றாங்கன்னா, தொண்டர்களின் விருப்பத்துக்கு ஏற்பதான் என்னுடைய கூட்டணி அமைந்திருக்கு அப்படின்றத அந்த அந்த வாக்குமூலத்தை வந்து அடிக்கடி பதிவுபடுத்துறாங்க. ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. நீங்கள் வந்து வாயில் சொல்லலாம், வாயில் 1000 வார்த்தைகள் சொல்லலாம். நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் போய் நீங்கள் எந்த விஜயகாந்த் ரசிகர்களை போய் கேட்டாலுமே, விஜயகாந்த் நீங்கள் வந்து இப்படி தரக்குறையாக பேசின ஒருத்தரோட நீங்கள் எப்படி கூட்டணி வைப்பீங்க கேட்டால் யாராலும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது என்ன சந்தர்ப்பாத கூட்டணிங்கிறோட என்ன பர்பஸ்க்காக இந்த கூட்டணி, என்ன பிரின்சிபல் இருக்குங்க? நீங்கள் உங்களோட கொள்கை என்னன்னு சொல்லுங்கள். கொள்கையே கிடையாது. இப்போ நீங்கள் ஒருத்தவங்க கூட கூட்டணி, இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்டணிக்காக பேசுகிறீங்க, அது எந்த ஒரு காரணத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஒத்து வரலைங்கிற கட்டத்தில் வந்து நீங்கள் இன்னொரு கூட்டணிக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் அது வேறு. ஆனால் ஒரே நேரத்தில் வந்து நீங்கள் 2 டீமுமே நீங்கள் பேசுகிறீங்கிறத அப்புறம் உங்களை எப்படி எடுத்துக்கிடுவாங்க? அது வந்து சரியான பார்வைக்கே நீங்கள் வரமாட்டீங்க. முதல்ல இந்த அம்மா காசை கொடுத்தா என்ன வேணால் செய்யும், அந்த ஒரு ஸ்டேஜில் தானே உங்களை கொண்டு வச்சுருக்கிறாங்க. இப்போ இவங்களுமே வந்து நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க இருப்பாங்கங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? நீங்கள் அதான் சொல்ல, ஏன்னா இவங்களோட நிலைப்புத்தன்மைங்கிறது வந்து இங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ அது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு காரணத்தை கொண்டும் சாதகமே கிடையாது. இவங்க ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க வந்து ராஜ்யசபா சீட்டு ஒன்று தன்னுடைய தம்பிக்கோ தன்னுடைய மகனுக்கோ ராஜ்யசபா சீட்டு, அது மட்டும்தான் இவங்க வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி கொண்டு அடகு வச்சுட்டாங்க. ஏற்கனவே கமலஹாசன் அடகு வச்சார். கமலஹாசனுக்கு அப்புறம் விஜயகாந்த் கொண்டு அடகு வச்சிருக்காரு. நல்ல வேலை ரஜினிகாந்துக்கு வந்து வரல, வந்திருந்தாலும் அவரை இவர் கட்டாயப்படுத்தி பிடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாலும் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. இப்போ அதிமுக தரப்புல இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு தரல, உட்கட்சி பூசல், அவங்க சாபம் விடுற மாதிரி கூட பண்ணியிருந்தாங்க. தேமுதிகவை புறக்கணித்த கட்சி எதுவும் ஜெயிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இல்லை, இவங்க தான் சொல்கிறேன், இவங்களோட பர்சனல் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆதாயத்துக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்களா ஒழியா, இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டது யார் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே. ஏன்னா இவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா, தான் 40-50 இயர்ஸ் அந்த அனுபவங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து கரெக்டாக அவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா இவங்களோட வந்து டயலமாவிலே இருக்கிறாங்க. ஸ்டடி மைண்டுங்கிறதா கிடையாது. நீங்கள் ஸ்டடி மைண்ட் இல்லாத ஒரு ஆள்கிட்ட வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணாலுமே அதை வந்து கரெக்டாக யார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏடிஎம்கே. அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்களுக்கு அந்த ராஜ்யசபா சீட்டு கொடுக்கல. ஏன்னா இவங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாலும் இவங்க இருப்பாங்களான்னு இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அது என்ன சொல்கிறது, இரட்டை நிலைப்பாடு உள்ளவங்களை வந்து கட்டாயம் வந்து ட்ராவல் பண்ண முடியாது. அதுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இவங்க வந்து அந்த சைடு போயிருக்கிறாங்க. அதுவும் தெளிவாக சொல்கிறது, விற்காத ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அந்த பொருள் அங்கே போனதுனால வந்து யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. நான் சொல்கிறேன், இப்போ இந்த திமுக கட்டாயம் வந்து தோல்வி தான் தழுவ போகுது. தோல்வியை தழுவுங்கிற பட்சத்தில் வந்து ராஜ்யசபா சீட்டுங்கிறது அவங்களுக்கு கிடைக்காது. இப்போ கடலூரில் நடந்த மக்கள் உரிமை மீட்பு மாநாட்டில் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேமுதிக எந்த கட்சியோட கூட்டணி வைக்கிறதோ கண்டிப்பாக அந்த கட்சி தான் அரியணை ஏறும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் வந்து நீங்கள் 2016 நீங்கள் ஜெயிக்கல, உங்களை தானே முன்னிலைப்படுத்தினாங்க விஜயகாந்த். அதாவது இப்போ வந்து விஜயகாந்த் இல்லை, அவர் விஜயகாந்த் இருக்கும்போதே உங்களை முன்னிலைப்படுத்தினாங்களா? ஏன் நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையிலேருந்து 29 எம்எல்ஏ இருந்தீங்க, அப்புறம் 22 ஆச்சு. அந்த எதிர்க்கட்சி அந்தஸ்து போச்சு. அதுக்கப்புறம் மக்கள் கூட்டணி ஒன்று கொண்டு வந்தாங்க, அதில் ஒரு சீட்டோட கிடைக்கல. அதுக்கப்புறம் உங்களால் வந்து மேலே வரவே முடியலையே. உங்களுக்கு கொள்கைன்றது நீங்கள் ஏதாவது ஒரு பிரின்சிபல் எடுத்து அந்த பிரின்சிபலுக்காக நீங்கள் போராடுறீங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் வந்து திருமாவளவன் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவர் போராடுறேன்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் போராடலை. நான் வந்து தாழ்த்தப்பட்ட நிதி தான் நிதி தான் எடுத்துருங்க, மாதம் இந்த ஃபண்டுக்கு போட ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க, இன்னை வரைக்கும் வாய் திறக்கல. பட் ஒரு பேச்சுக்காக தான் நான் இவங்களுக்காக நான் போராடுறேன்னு சொல்கிறாங்களா? அதை மாதிரி உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? உங்களுடைய பிரின்சிபல் என்ன? ஸோ வாட் யூ வில் பி இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸ், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா 7 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட மிஷன் என்னன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. என் தம்பி எம்எல்ஏ ராஜ்யசபா சீட்டு வரணும், இல்லை என் பையன் வரணும், அதை காப்பாற்றிக்கணும், இருக்கிற சொத்தை காப்பாற்றிக்கணும். ஏற்கனவே அவன் இருக்கிறதெல்லாம் வித்தாச்சு. ஸோ இருக்கிறத காப்பாற்றிக்கணும், மீதி இருக்கிற காலத்தை வாழணுங்கிறதாலே உங்களோட கொள்கைங்கிற நீங்கள் என்ன எய்ம் பண்ணுறீங்க? 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட எய்ம் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு அங்கே இருப்பாங்க, யார் சீட்டு கொடுத்தாலும் அவங்க எங்கே வேணால் போவாங்க, ஆனால் எங்கேயுமே ஜெயிக்க மாட்டாங்க. இப்போ திமுக கூட இருக்க கூட்டணி எல்லாம் பலவீனமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறீங்களா? திமுக கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, காசுக்காக இருக்கிற கூட்டணி தான். நீங்கள் வந்து கம்யூனிஸ்ட் எடுக்கிறீங்கன்னா அவங்களால வெளியே போய் சர்வே பண்ண முடியாது. நீங்கள் முதல்ல வந்து உண்டியில் எடுத்து தெருவ பிச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, இவங்க கட்சிக்கு நேரடியாக அடகு வச்சு அது அவங்களாவே ஒத்துக்கிறாங்க. நாங்கள் வந்து
என்ன சொல்ற அஃபீஷியலாகவே ஃபண்டு வாங்கினுங்கிறாங்க. ஸோ இவங்களால வெளியே போய் சர்வே பண்ண முடியாது. திருமாவளவனோட கேஸும் அதே தான். ஏன்னா இன்னும் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்களோட அன்னைக்கு எத்தனை சீட்டு வாங்கினாங்களோ அதே சீட்டு தான் இன்றைக்கி நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அன்னைக்கு 4 சீட்டு வாங்கி இன்றைக்கி நீங்கள் 40 சீட்டு வாங்குறீங்கன்னா நீங்கள் வந்து வளர்ந்துக்கிறீங்கன்னு நினச்சோம். நீங்களும் வளரல. ஸோ இவங்களுக்கு வந்து வெளியே போனால் அவங்களால எங்கேயுமே சர்வே பண்ண முடியாது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு இருக்குது. இப்போ இவர் திருமாவளவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நான் ஒரு தனிப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறார வழியாக அதில் ஒரு ஓட்டு வச்சுருக்காங்க. இதை மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு கட்சிக்கு 2% 3% இருக்கிற ஓட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்களோ இவங்களுக்கு வெளியே போனால் சர்வைவல் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கூட்டணியால் வந்து என்ன சொல்ல ஏற்கனவே இப்போ பிரச்சனை என்னென்னா இந்த கூட்டணி கட்சிகளால் வந்து பெரிய லாபம்லாம் கிடையாது. ஆனாலும் இப்போ அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற வந்து திமுக பொறுத்தவரை அளவுக்கு அதிகமாக இருக்குது. நீங்கள் வந்து எங்கே பார்த்தாலும் ஊழல். ஒன்று கஞ்சா ஒரு சைடு. இப்போ நீங்கள் சமீபத்தில் ரேவதி நடிகை அவங்களோட பேட்டி ஒன்று பார்த்துருவேன். நான் சமீபத்தில் பார்த்தேன். அதை பார்க்குறக்கே நமக்கு எப்படி சொல்கிறேன்னா கஷ்டமாக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது அவங்க காலகட்டத்தில் வந்து நான் 18 கிலோமீட்டர் சைக்கிள் எடுத்து தைரியமாக போயிட்டு வந்தேன். அவங்க ஒரு பிளேஸ் சொன்னாங்க, அந்த ட்ரைனிங்க்கு அதுக்கு போயிட்டு வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெண் குழந்தைய வந்து நீங்கள் 1 கிலோமீட்டர் தனியாக அனுப்ப முடியுமான்னு கேட்குறாங்க. எப்போ பட்டப்பகலில். அப்போ நீங்கள் எந்த அளவு லா அண்ட் ஆர்டர் இருக்குது. ஏன்னா எங்கே பார்த்தாலும் கஞ்சா. ஸோ இன்னொன்று இன்னைக்கு இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா KN நேருவோட 3 ஊழல். எனக்கு தெரிஞ்ச அவர் செந்தில் பாலாஜி பீட் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி தான் டாப்பில் இருக்கிறார் அப்படின்னா அவரை பீட் பண்ணிடுவார். அதாவது நீங்கள் அந்த எம்ப்ளாய்மெண்ட் அந்த இன்ஜினியரிங் அவரோட துறையில் இன்ஜினியர் எடுக்கிற அதில் ஊழல். அதுக்கப்புறம் வந்து 1600 கோடி 1020 கோடி நினைக்கிற ஒரு டெண்டர் அதில் ஊழல். அதில் ஒரு IAS ஆஃபீஸர் தொடர்பு இருக்குங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு IPS ஆஃபீஸர் அவரோட தொடர்பு இருக்குங்கிறாங்க. ஸோ காசு கொடுத்தா என்ன வேணால் நடக்கும். அந்த லட்சணத்தில் தான் இருக்குது. ஸோ ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது அளவுக்கு அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் தெரியும் இதுக்கப்புறம் நம்ம வரமாட்டோம், எவ்வளோ தூரம் சுருட்ட முடியுமோ அவ்வளோ தூரம் சுருட்டிடலாம் அப்படிங்கிறதுனால அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கூட்டணி கட்சிகளால் வந்து ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிறேன் மக்கள் நல கூட்டணி 2.0. மக்கள் நல கூட்டணியில் வந்து விஜயகாந்த் நீங்கள் என்ன சொன்னீங்க, அவரை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி உங்களை நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறோம் ஒரு ஆசை காமிச்சு, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தீங்க போன தடவை நீங்கள் உங்களை எப்படியான சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும் ஒரு ஆசை காட்டி அவர் தேர்தெடுத்து தெருவில் விட்டு வந்துட்டீங்க. அதே மாதிரி இவரை 2வது முறை திமுக இது வரைக்கும் வந்து ஒரு தடவை ஜெயிச்சுன்னா கரெக்டாக நெக்ஸ்ட் டைம் வரவே வராது. இது நீங்கள் 2006 11 வரைக்கும் இவங்க தோற்றக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா மின்வெட்டு தான். ஆற்காடு வீராசாமி அவர் பண்ண இந்த மின்வெட்டு தான். அதை வந்து உடனடியாக அவங்க சரி பண்ணதுனால தான் வந்து அவங்களால நெக்ஸ்ட் 2 எலெக்ஷனில் கண்டினியூஸாக வர முடியுது. அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இருந்ததுனால தான் அவங்களுக்கு வர முடியுது. ஆனால் அது டிஎம்கேல ஒரு காலத்துலையும் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ தூரம் கொள்ளையடிக்க முடியும், என்ன துறையாக இருந்தாலும் சரி. இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் போய் கேட்டிங்கன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது. யாராவது எழுதி கொடுக்குறத பார்ப்பாங்க. ஏன்னா அதாவது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணுமே தெரியாத அளவு தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. மக்கள் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் தூய்மை பணியில் போராடிட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் போய் அங்கே படம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களோட ப்ரியாரிட்டி எப்படி இருக்கணும், உங்களை இதுக்கு தான் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? ஸோ அவருக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் ஜெயலலிதா அவர் கம்பேர் பண்ணிங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் இல்லாதனால தான் இவங்க 2வது வராங்க வழியாக. நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் நீங்கள் கரெக்டாக அடுத்த தடவை வரப்போறீங்க. ஆனால் நீங்கள் செஞ்சதே கிடையாது. சார் இப்போ நீங்கள் சொல்கிறது சரி சார், நீங்கள் சொல்கிறத வந்து நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு டைம் திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் அவங்களுக்கு எதிர்க்கு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க. எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதா அம்மாவாக இருக்கட்டும், ஆப்பனண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அடுத்து இவங்க எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அப்படின்றத வந்து ஆணித்தரமாக சொல்லலாம். இப்போது அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியே பல தரப்பாக செதஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த டயத்தில் எப்படி இவங்க திரும்பி ஜெயிக்க முடியாது? அதிமுக ஒரு நீங்கள் 1989 பார்த்தீங்கன்னா வந்து ஏன்னா இப்போ அதிமுகல இருந்து வந்த பன்னீர்செல்வம் அவரும் திமுக கூட போற மாதிரி இருக்கு. இப்போ இந்த டிடி தினகரன் அவரும் திமுக கூட போற மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஜானகி அணியா ஜே அணியா இதே மாதிரி பிரச்சனை வந்து அதாவது ஒரு பிளவு வரும்போது ஒரு மறைவு ஒரு தலைவரின் மறைவுக்கு பண்ண அந்த பிரச்சனை வந்து ஏடிஎம்கேல இருந்து அந்த மறுபடியும் தானே சரியாயிரும். அதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்குன்னு ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஆமாம் உண்மைதான். இப்போ அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நமக்கு தனிப்பட்ட முறையில் அவர் பிடிக்காத அலையன்ஸ் சாதங்களா சார். ஆனால் அந்த கட்சியை வந்து ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துட்டார். நீங்கள் அவருக்கு எதிராக நீங்கள் எவ்வளவோ போராட்டம் பண்ணீங்க, ஓபிஎஸ் அவர் எவ்வளோ பண்ணார், அவரை வந்து சேர்த்துக்கவே இல்லை. ஏன்னா அந்த கட்சி இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ஜானகி அணி அவர்கள் 2 அணி இருக்கும்போது எப்படி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜெயலலிதா அவர்கள் கையில் வந்து அதே மாதிரி இந்த கட்சி இப்போ இவரோட கைக்கு வந்துருச்சு. நீங்கள் 2021 எலெக்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா தோல்விக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்க்குறீங்க அப்படின்னா, அதாவது 60 சீட்டில் தேமுதிக நிற்கிறாங்க, மீதி சீட்டில் வந்து இவர் அமமுக நிற்கிறாங்க. அந்த ஓட் ஷேர் இப்போ இங்கே இருக்குது. ஸோ அவருக்கு ஒரு ஓட் ஷேர் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இதில் வந்து இழப்பீடுங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஓபிஎஸ் வந்து ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது. எந்த காலத்துலேயும் வந்து ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் கிடையாது. அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த விசுவாசின்னு சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கலாம். வேர்ல்டுலேயே நம்பர் 1 விசுவாசின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். ஆனால் ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டருங்கிறது கிடையாது. நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்கணும், நீங்கள் ஒரு கட்சியை லீட் பண்ணணும், ஒரு கவர்மெண்ட்டை லீட் பண்ணணும்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேலண்ட் இருந்தால் தான் லீட் பண்ண முடியும். அது இல்லாத பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு லக்கில் கிடைச்ச மாதிரி தான் அந்த பொருளை பத்திரமா வச்சிருந்தார், திருப்பி வந்து கொடுத்துட்டார். அதுக்கு மட்டும்தான் அவர் சரியாக இருப்பார். அவர் பின்னாடி ஒரு பெரிய பின்புலமோ ஒரு பெரிய மக்கள் படையோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தால் ஏடிஎம்கே அவர் கைக்கு வந்திருக்கும்.
அது இல்லைங்கிறதுனால தான் அவரை நாங்கள் சர்வே பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆல்மோஸ்ட் இப்போ நீங்கள் வந்து அஃபீஷியலாகவே வந்து இவரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே அந்த பிளவுங்கிறது ஒன்றும் கிடையாது. இன்னொன்று அமமுகவுக்கு இங்கே வரும்போது, அதாவது நீங்கள் போன 2021 அந்த எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 1000 ஓட்டு 2000 ஓட்டில் நிறைய இடங்களில் அவங்க தோற்றுருப்பாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அமமுகன்னு ஒரு கட்சி தனியாக நின்றனால தான். இப்போ அந்த கட்சி உள்ளே வரதுனால வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்ஸார் இங்கே வரும்போது அந்த இழப்பை சரி செஞ்சுருவாங்க இந்த இதில். இப்போ திமுக வந்து அடுத்த தேர்தலில் வந்து வின் பண்ணுவாங்களா? வாய்ப்பே கிடையாது. இப்போ திமுக வந்து வலுவிழந்து இருக்கா? இப்போ இந்த டயத்துல என்டிஏ கூட்டணி அப்படின்றது எந்த அளவுல வலிமையா இல்லை, இருக்கு? இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து 2 விதமாக பார்க்கலாம். அதாவது கூட்டணி அமைவதற்கு முன், கூட்டணி அமைவதற்கு பின். அதாவது கூட்டணி அமைவதற்கு முன்னாடி வந்து இங்கே பயங்கரமாக மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் கூட்டணின்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஒரு மினிமம் ஒரு மினிமம் ஒரு கொள்கைகளை ஏதோ ஒரு பிரின்சிபல்ஸ் அடிப்படையில் வந்து நம்ம கூட்டணி ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஃபார்ம் பண்ணினதுக்கப்புறம் அது எப்படி இருக்கிறாங்க, அதான் நீங்கள் ஏடிஎம்கேல பார்க்கலாம். நீங்கள் கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இங்கே எந்த லட்சணத்தில் இருக்குங்கிற நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஏடிஎம்கே கூட என்டிஏ கூட்டணிகளை வர்றதுக்கு முன்னாடி நிறைய கட்சிகளை வந்து நீங்கள் இவர் அமமுக கூட நீங்கள் வந்து வெளியே மாற்று ஒரு 10 நாளில் நீங்கள் பயங்கரமாக பேசினாங்க. வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க, கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க? இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் ஏற்கனவே நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. காங்கிரஸாக இருக்கட்டும், திருமாவளவன் கட்சி, இது எல்லா கட்சியுமே ஏற்கனவே நீங்கள் கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறீங்க. இது வந்து புதுசாக வர்றதில்லை. இவர் வந்து வர்றதுக்கு முன்னாடி பேசினார். ஆனால் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கிறாங்க, இந்த நம்ம பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணிவிட்டு நம்மளோட ஒரே ஒரு எதிரி வந்து திமுக, அவங்க டார்கெட் பண்ணுறதா இவங்க பேசுகிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த போதுமே உங்களுக்கு வந்து ஒற்றுமை கிடையாது. காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிச்சு எப்படி காங்கிரஸுக்கு 4 இல்லை 8 இதாக இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் இதை விட்டு வெளியே போனுங்கிறாங்க. மாணிக்கம் தாக்கூரை வந்து இதை விட கேவலமாக பேச முடியாது, காங்கிரஸ் இதை விட கேவலமாக பேச முடியாத அளவுக்கு இங்கே பேசினாலும் இவங்க கட்சி விட்டு வெளியே, அதாவது காங்கிரஸ் அந்த கூட்டணி விட்டு வெளியே வர தயாராக இல்லை. அடுத்த இந்த கேள்விதான் கேட்கலான் இருந்தேன். திமுக காங்கிரஸ்க்கு இடையிலான உறவு வந்து சற்று பிளவுபட்டு இருக்கா மாதிரி இருக்கு. ஏன்னா ஆட்சியில பங்கு அப்படின்னு வரும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு மேடையில சொல்றாரு, கூட்டணி வைப்போமே தவிர தமிழ்நாட்டில் ஆட்சியில் பங்கு அப்படின்றது கிடையாது அப்படின்றத வந்து முதல்வர் வந்து அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் காங்கிரஸ் சைட்லேருந்து அவருக்கு ஒரு ப்ரெஷர் வருது. என்னன்னா இப்போ இந்த கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பேச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன? அதாவது கூட்டணி அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு, இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல காங்கிரஸ்க்கு. அதாவது இன்னொரு அல்டர்னேட்டிவ் வந்து தேவைக்கான ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நீ வந்தால் உனக்கு வந்து நான் கூட்டணி ஆட்சிக்கு தயாராக இருக்கணும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தெர் இஸ் நோ ஆப்ஷன். என்ன சொல்கிறது, நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதும் போது டேரக்டாக கம்பல்சரி கொஸ்டின் மாதிரி வேறு ஆப்ஷனே கிடையாது. இந்த கொஸ்டின் எழுதுனா இந்த கொஸ்டின் எழுதிட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, 2 ஆப்ஷன் இருக்குது. இப்படியும் போகலாம், நீங்கள் இப்படியும் வரலாம். அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அதாவது அவங்களால முழுசாக அதை விட்டு வெளியே வரவும் முடியல. ஆனால் இங்கே ஒரு ஏன் ட்ரை பண்ணாமல் இருக்கவும் முடியல அவங்களால. ஸோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது என்ன சொல்கிறது, அது வந்து காங்கிரஸுக்குள்ளே உள்ளுக்குள்ளே வந்து நான் பல கோஷ்டிகள் இருக்குது. அதாவது இவங்க அது என்ன சொல்கிறது, எம்எல்ஏ சீட்டு தனக்கு கிடைக்கும், வெளியே போனால் நம்ம ஜெயிப்போமோ தோப்போமான்னு தெரியாது, ஆனால் திமுக கூட தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு அவங்க நினைக்கிறதுனால அந்த கூட்டம் திமுக கூடயே போகணும்னு சொல்லுங்கள். அதாவது செல்வ பெருந்தகை காங்கிரஸ்காரராக அவர், நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுக காரர் கூட இப்படி முட்டு கொடுக்க மாட்டான். அவ்வளோ சிறப்பாக ஆட்சி நடக்குதுன்னு ஒரு காமராஜர் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் இப்படி பேசுறது வந்து நம்மளால காமராஜரே ஒரு காலத்தில் வந்து அவருங்க கேலி செய்கிற மாதிரி பேசி இருந்திருக்கிறாங்க. இல்லை, நீங்கள் வந்து காமராஜர் அவர் இருக்கிற, அதாவது இந்திரா காங்கிரஸ் 2 பிரிவாக பிரியும் போது ஒரு கூட்டம் வந்து இந்திரா காங்கிரஸ் பின்னாடி போகிறாங்க, அவர்கள் பின்னாடி போகிறாங்க. இன்னொருத்தர் வந்து காமராஜர், அதாவது ஸ்தாபன காங்கிரஸ் வந்து காமராஜர் கிட்ட வருது. ஸோ அவங்கள அந்த இந்திரா காங்கிரஸ் அந்த பதவிக்காக, இப்போ நீங்கள் வந்து இவர் கூட போனோம்னா நமக்கு பதவி கிடைக்குமா, இவங்க கூட போனோமா பதவி, அப்போ அவங்க கூட போனால் பதவி கிடைக்கும்னு அவங்க சொல்லுங்க, நீ தலையாட்டி தான் ஆகணும். ஸோ அதற்காக தான் வந்து நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நல்லாட்சி அப்படிங்கிறது வந்து அவர் மாதிரி ஒரு ஆட்சி யாராலுமே கொடுக்க முடியாது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கிறவங்க இன்றைக்கி ஸ்டாலின் அவருடைய ஆட்சியை வந்து நீங்கள் தலையில் அவங்க கட்சிக்கார கூட இந்த அளவு பேசியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இங்கே வந்து முட்டு கொடுக்குறாங்கன்னா இவங்க வந்து காங்கிரஸ், இந்த திமுக கூட்டணி, இந்த கூட்டணி விட்டு வெளியே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கான ஆதாயம் அங்கே இருக்குது. ஆனால் அந்த வெக்கமான சூடான அந்த உணர்ச்சிகள், எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து இவ்வளோ பேசுனதுக்கப்புறம் நம்ம அங்கே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு தன்மானம்ங்கிறது ஒன்று இருக்கணும். அது இருக்கிறவங்க வேண்டாம், நம்ம இதை விட்டு வெளியே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது திருச்சி வேலுசாமி போன்றவர்கள் அவங்க தீவிரமாக பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது, மாணிக்கம் தாக்கூராக இருக்கட்டும், நிறைய இடங்களில் பேசியிருக்கிறாங்க. ஸோ அவங்க இதுக்கு ஒரு சான்ஸ், இந்த சான்ஸை விட்டாங்கன்னா அவங்களுக்கு இதுக்கப்புறம் அந்த வாய்ப்புகள் கிடைக்குமானா கிடைக்காது. அது கிடைக்கிற வாய்ப்புகளே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்வதை வைத்து பார்த்தா வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸும் சரி, விசிகாவும் சரி, கி வீரமணி அவர்கள் தமிழக திராவிட கழகம் அவரோட கட்சியும் சரி, மக்கள் நீதி மையம் சரி, அரசியல் இப்போ தேமுதிக அரசியல் ஆதாயத்துக்காக மட்டும்தான் அவங்க கூட கூட்டணி வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. நான் என்ன சொல்றேன், என்ன பிரின்சிபல் இருக்கு, கொள்கைன்னா என்ன, நீங்கள் ஏதாவது நீங்கள் கொள்கையை சொல்லணும். அதாவது நீங்கள் திராவிட நாடுன்னு ஆரம்பிச்சிங்க 1967 திராவிட நாடு, நீங்கள் இன்னை வரைக்கும் திராவிட நாடுங்கிற நீங்கள் அடையவே இல்லை. நீங்கள் வந்து 505 வாக்குறுதிகள் 515 வாக்குறுதிகள் கூட முதல் வாக்குறுதி என்னென்னா நீங்கள் திராவிட நாடு, நீங்கள் அதாவது அதை தான் நீங்கள் சுயாட்சியை வந்து நீங்கள் கொண்டு வருவாங்கிற மாதிரி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு வாக்குறுதி நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். இன்னை வரைக்கும் உங்களால் அச்சீவ் பண்ணவே முடியல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் எதுவுமே நம்மளால் செய்ய முடியாது.
செய்ய முடியாதுன்ற விஷயத்தை எப்படி சொல்றாங்க? இல்லை செய்யல உங்களுக்கு செய்ய முடியாதுன்ற ஏன்னா விஷயத்தை மக்கள் எப்படி சொல்றாங்க? ஏன்னா என்ன தைரியம்னா மக்களை வந்து ஈஸியாக ஏமாற்றிடலாம். நீங்கள் வந்து 500 ரூபா கொடுத்தா போதும், எலெக்ஷன் முன்னாடி 500 ரூபா கொடுத்தா போதும், 200 ரூபா கொடுத்தா போதும், 500 ரூபா கொடுத்தா போதும். உங்களுக்கு வந்து மது ஆலைகள் ஏதாச்சும் சொல்றது உங்களை வந்து ஒரு மனுஷனை நீங்கள் சிந்திக்க விடாமல் பண்ணணும்னா நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். அவனுக்கு புத்தகத்தை நீங்கள் பிடிக்க வச்சுட்டா போதும். நீங்கள் வந்து அவங்க கையில் கத்தி அருவாள்லாம் கொடுக்கணுங்கிற அவசியமே அவனை படிக்க விடாமல் பண்ணிட்டா போதும். அதை இவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா படிக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்றைக்கி எத்தனை பேர் போய் அட்மிஷன் எடுக்கிறாங்க? நீங்கள் வந்து திமுகவோட முதல் கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம் யாராவது ஒருத்தருடைய குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்களா? கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ அந்த குட் எஜுகேஷனுங்கிறது யார் கிடைக்கிறது? அப்பர் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் மேலே தான் கிடைக்குது. அப்போ இந்த நீங்கள் ஓட்டு போட வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. 65% தான் ஓட்டு போலாகுது. அந்த போலாகிற 65% ஓட்டில் பெரும்பாலானவங்க கஷ்டப்பட்டவங்கன்னா என்ன சொல்கிறது, பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கிறவங்க தான். இவங்களுக்கு இன்னைக்கு 500 ரூபா 1000 ரூபாய் சரக்கு எதாவது வாங்கி கொடுத்து ஏமாற்றி சார் 500 ரூபா 1000 ரூபாய் இல்லை சார் 5000 ரூபாய்க்கு சும்மா பேச்சுக்கு சொல்கிற ஒரு 500 ரூபா, அதாவது பணத்துக்காக அந்த அன்னைக்கு அதை மறந்துடுறாங்க. அதுக்கு மேலே வந்து அவங்க சிந்திக்கிறாக்கான இதுவுமே கிடையாது. இலவசம், எல்லாத்தையும் இலவசம் கொடுத்துறீங்க. காலங்காலத்தில் நீங்கள் டாஸ்மார்க் வந்து 24/7 ஓடுது. நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே இருக்குது, கஞ்சா எல்லா இடங்களுமே இருக்குது. ஸோ உங்களை வந்து மதுவுக்கு அடிமையாக்கி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமை, அதான் நீங்கள் சிந்திக்கக்கூடாது, அவ்வளோதான். நீங்கள் ஒரு மதுவிலையோ இல்லை கஞ்சாவிலையோ நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நாங்கள் என்ன வேணால் கொள்ளையடிச்சிக்கலாம், எங்களை வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்கங்கிற புத்தி தான் அவங்களுக்கு இருக்குது. அதனோட விளைவுகள் தான் அது. நீங்கள் வந்து 100% என்றைக்கு ஓட்டு போலாகுதோ, அதான் இன்னும் 35% இருக்குது. இந்த நல்லா படித்தவங்க, அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, என்ன சொல்கிறது, ஒரு அன்னைக்கெலாம் அந்த லீவ் மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க. இவங்க அத்தனை பேரும் ஓட்டு போட வரும்போது தான் நன்றாக படித்தவர்கள்லாம் நீங்கள் வந்து எலெக்ஷனில் ஓட்டு போட வந்தால் மட்டும்தான் சரியான ஆளை தேர்ந்தெடுக்கும். அவங்க தான் வரதே இல்லையே. அப்போ மீதி இருக்கிற 65% வந்து நீங்கள் நியர்லி 40% நீங்கள் கவர் பண்ணால் போதும். அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இலவசத்தை அள்ளி கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இலவசத்தை கொடுத்து, அதாவது என்ன சொல்ல, பெண்களுக்கு இலவசத்தை கொடுத்துறோன்னா ஆண்களுக்கு வந்து மது அடிமையாக்கி விட்றணும். அவங்களோட வெறி சிந்திக்கிறதே எதுவுமே கிடையாது. காசை கொடுத்தோமா ஓட்டை போட்டியே, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு தந்திரம் தான் அவங்க பண்ணுறாங்களே ஒழிய மற்றபடி எதுவுமே எனக்கு தெரிஞ்சு அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி. இலவசத்தை எடுத்து கொடுத்து மக்களுடைய கண்களை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, இலவசம் வந்து நீங்கள் எங்கேருந்து அந்த மக்களுக்கு வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் தெரியும். நீங்கள் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும், உச்சநீதிமன்றம், இந்த ஃப்ரீ பீஸ் வேண்டாம், இந்த பணம் வந்து நீங்கள் வந்து சர்ப்ளஸாக பட்ஜெட் இருக்கும்போது கொடுக்கலாம். அதான் நீங்கள் ஒரு ஃபேமிலியில் வந்து என்ன சொல்கிறது, 1 லட்ச ரூபா இருந்தால் போதும் ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்குன்னா, நீங்கள் 2 லட்ச ரூபா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா அடிஷ்னலாக 1 லட்சம் சர்ப்ளஸாக இருக்கும்போது நீங்கள் அந்த 1 லட்சத்துக்கு நீங்கள் என்ன வேணால் எடுத்து செலவு பண்ணலாம். உங்களோட சம்பளமே 1 லட்சம், அந்த 1 லட்சத்துக்குள்ளே தான் நீங்கள் எல்லாத்தையும் ரன் பண்ணணும் போது நீங்கள் அந்த 1 லட்சத்துக்குள்ள நீங்கள் எப்படி வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து ஒரு 50,000 நீங்கள் எப்படி நீங்கள் சர்ப்ளஸாக பண்ண முடியும்? இப்போ 1.5 லட்சம் சேலரி வருது, 1 லட்சம் போதுன்னா ஒரு 50,000 எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் சர்ப்ளஸாக பண்ணலாம். சம்பளமே 1 லட்சம் தான், அதுக்குள்ளேயே தான் நீங்கள் எல்லாமே பார்க்கணும். அதுக்குள்ளேருந்து நீங்கள் எப்படி ஃப்ரீ பீஸ் கொடுப்பீங்க? அதுக்குள்ளே நீங்கள் இப்படி ஊதாரிய செலவுனா நீங்கள் எப்படி சரி? அப்போது இது வந்து ஓடும், ஒரு கொஞ்சம் காலத்துக்கு ஓடும், அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக முட்டு சந்தில் போய் நிற்கும். இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான். கிரெடிட் கார்டு கரெக்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டோட கிரெடிட் கார்டு 1 லட்ச ரூபா. நீங்கள் கிரெடிட் கார்டு ஒரு எக்ஸாம் புரியுறதுக்காக சொல்கிறேன், 1 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு லிமிட் அப்படின்னா நீங்கள் 99,000 எடுத்துட்டீங்க. நீங்கள் ஒரு அவசரத்துக்கு அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் 1 லட்சம் ஃபுல்லாக இருந்ததுன்னா வேணுங்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் திருப்பி கட்டிக்கலாம். ஆனால் நீங்கள் 99,000, அதாவது ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணியாச்சு, இதுக்கு மேலே அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஸோ மறுபடியும் இந்த கடன் அதிகமாக அந்த கடனுக்கு நீங்கள் வட்டி கட்ட தான் உங்களுக்கு டைம் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன தான் உழைச்சாலும் அந்த வட்டிக்கு தான் அந்த காசு போகும். ஸோ அறிவாளி வந்து அதை செய்ய மாட்டாங்க. கடன் வாங்கி குடும்பம் நடத்துறது யார் வேணாலும் நடத்திடுவாங்க. அது ஒரு பெரிய விஷயமே. அதுக்கு பெருசாக ஒரு கவர்மெண்ட் இருக்கணும், 4 IAS IPS ஆஃபீஸ் இருக்கிறவங்கள ஒரு அவசியமே கிடையாது. சர்ப்ளஸ் பட்ஜெட் நீங்கள் எப்போ கொண்டு வரீங்க, அன்னைக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் இலவசமாக கொடுங்க. நீங்கள் இலவசமாக, இதே ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு இலவசம் வேண்டாம். நீங்கள் போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷனில் வந்து அவர் பேசுனதை பார்த்துருக்கு, ஒரு வீடியோவோட சர்க்குலேட் ஆகிருக்குது. ஏன்னா எங்களுக்கு இலவசம்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது ஒரு பெஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் உண்டு பண்ணி கொடுங்க, நாங்கள் உழைச்சிக்கிறோங்கிறத இவர் பேசுவார். ஆனால் இவர் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இலவசத்துக்கு கெடுத்து வச்சிருக்காங்க. அதற்கு பதிலாக வந்து இப்போ செவிலியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் யார் போராடல. நீங்க வந்து ஜெனரல் இன்னைக்கு பேப்பர் எடுத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. தினமும் ஒரு போராட்டம் நடந்து கொண்டே இருக்கு ஜெனரலா. கஞ்சா, கொலை, இப்போ நீங்கள் இந்த போராட்டங்கிறத 3ஆவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒருத்தர் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் அவங்க யாருமே வந்து புதுசாலாம் வந்து போராடுறாங்க. நீங்கள் வந்து இந்த தேர்தலுக்கு நீங்கள் தேர்தல் அப்போ நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்தீங்களோ கொடுத்த வாக்குறுதி தான் அவங்க கேட்குறாங்க. கொடுக்காத ஒன்று கேட்கல. புதுசாக யாருமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து போராட்டத்தில் குதிக்கல. ஆனால் இதையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் நீங்கள் சுப்பிரமணியம் பேசுகிறது. இது வந்து இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு ஃபேஷனாக தெரியல அப்படின்னா, ஸோ போராடுறாங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்யலைங்கிறதான அர்த்தம். நீங்கள் செஞ்சுருந்தா அவங்களே போராட போகிறாங்க. நீங்கள் சொன்னதை நீங்கள் செய்யவே இல்லை. இங்கே இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, ஆனால் அந்த எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் நாங்கள் அப்படி செஞ்சுட்டோம் இப்படி செஞ்சுட்டோம். விளம்பரம், வெறும் விளம்பரத்தையும் நீங்கள் ஊடகத்தையும் கையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இவ்வளோ விஷயங்களுமே பண்ணுறீங்க. ஸோ அது ரொம்ப நாளைக்கு ஓடாதான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எவ்வளோ தான் நீங்கள் இப்படி பொய்யே சொல்லி கொண்டு போக முடியும்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே அது ஆட்டோமேட்டிக்காக போய் ஒரு முட்டு சந்தில் நின்றோம். அது வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது, ரிசல்ட் வரும்போது அவங்க கட்டாயம் அவங்களுக்கு தெரிய வராது. இப்போது இந்த அதிமுக, திமுக, தேமுதிக இந்த 3 கட்சியும் ஒரு நெருக்கடியான சூழலில் இருக்குது. இந்த நேரத்தில் தாவேகாக்கும்
சீமான் அவர்களுக்கும் வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா தேர்தல்? அதாவது அவங்களுக்கு 2 பேருக்கு சீமான் அவர்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து அவங்க ஜெயிக்கணுங்கிற அவங்களுக்கு என்னமே கிடையாது. ஸோ அவங்க ஏன்னா அது ஒரு கட்சியே கிடையாது. என்ன 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 எங்களை கேட்குறீங்க அப்படின்னா அந்த கட்சியே கிடையாது. என்ன சொல்கிறது, ஒரு பயிற்சி பற்ற மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு 234 பேரை வந்து யாருக்காவது பாலிடிக்ஸ் வர ஆசை இருக்கிறவங்களா நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கும், ஈஸியாக பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தான் நம்ம அதை பார்க்க முடியும். அவங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? சும்மா வாய்க்கிலேயே நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்களா? நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றுமே கிடையாது. உங்களோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் பேச்சு மட்டும்தான். அதை தவிர உங்களுக்கு எந்த சிந்தனையுமே கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் எதாவது செய்கிறீங்களா? கிடையாது. ஸோ தமிழக வெற்றி கழகம் அது இப்போ தான் புதுசாக அந்த ஒரு பார்ட்டி வந்திருக்குது. அவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்குதானா? இருக்குது. அதெல்லாம் வந்து யாருமே மறுக்க முடியாது. ஸோ அந்த ஃபேன் பேஸ் வந்து ஓட்டாக மாறும்போது தான் வந்து என்ன சொல்கிறது, இவங்க எத்தனை சீட்டை பிடிப்பாங்க, இவங்களோட ஆதிக்கம் வந்து அந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாகும் போது தான் வந்து அந்த தொங்கு சட்டசபை, அதாவது யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. இப்போ திமுக, எனக்கு தெரிஞ்சு திமுக வாஸ் அவுட். நான் வந்து மக்கள் நல கூட்டணி 2.0 தான் சொல்லுவேன் அதை. அப்போ திமுக வாஸ் அவுட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு என்டிஏ கூட்டணி தான் வரும். ஸோ இந்த என்டிஏ கூட்டணியில் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படின்னா வந்து சீமானாருக்கு ஒரு குறிப்பிட்ட செய்த ஓட்டு இந்த இடம் குறையத்தான் செய்யும். ஏன்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும்னா இவருக்கு போகும், தேவைக்காக்கு தான் போகும். அப்போ அந்த ஓட் ஷேர் எவ்வளோ போகுது, எத்தனை வந்து சீட்டாக மாறுது, அதை பொறுத்து தான் இங்கே வந்து நிலையான ஆட்சி இருக்குமா இல்லை வந்து தொங்கு சட்டசபை மாதிரி இது அமையுமாங்கிறத வந்து அவங்க அந்த எத்தனை ஓட்டாக கன்வெர்ட் ஆகுங்கிற பொறுத்து தான் நம்ம அதை சொல்ல முடியும். தாவேகா பொறுத்த வரைக்கும் எதுவுமே முன் அனுபவம் இல்லாத கட்சி, ஒரு மூத்த தலைவர்கள் கூட இல்லை அப்படின்ற ஒரு பேர் வந்து அந்த கட்சி மேலே இருந்தது. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் இணைந்த அப்புறமேட்டு வந்து அந்த பேரும் போயிடுச்சு. இப்போ அவருடைய கைடன்ஸ் பிரகாரம் இந்த கட்சி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருமா? இல்லை, உங்களுக்கு வந்து முதல்ல எக்ஸ்பீரியன்ஸாக யாருமே இல்லை. ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் வழி நடத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். ஸோ அதனால் இன்னொன்று வந்து இது புது பார்ட்டி தானே, இது வந்து ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறத விட என்ன சொல்கிறது, ஒரு நெடுந்தூர பயணம், ஒரு சிறிய அடியை எடுத்து வைப்பதில் இருந்தால் தொடங்குகிறதுன்னு சொல்லி எவ்வளோ பெரிய லாங் ட்ராவலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒன்று வேணும். அது வந்து நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலுமே சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, 1949 ஆரம்பித்த திமுக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு டைம் எடுத்த உடனே யாருமே பெரிய அளவு வந்துருக்க மாட்டாங்க. பட் அந்த தாக்கம் அவரோட நம்பிக்கை என்னன்னா அவருடைய ரசிகர்கள் தான். அப்போ அவ்வளோ ரசிகர்கள் நீங்கள் இப்போ நம்ம ஒரு மீட்டிங் நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்கே ஏடிஎம்கே இருக்கட்டும், இவங்க வந்து காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்கன்னு எல்லாருமே பேசுவாங்க ஜென்ரலாக. ஆனால் எதுவுமே இல்லாமல் அவரை பார்க்கறக்கு, அவரை ஃபேஸை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் அது ஓட்டாக மாறுமா இல்லையாங்கிறத நம்ம எலெக்ஷனில் தான் நம்ம பார்க்க முடியும். அது ஓட்டாக மாறும் பட்சத்தில் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்போ அவங்க எதிர்பார்க்குறாங்களே, நாங்கள் எம்ஜிஆர் மாதிரி அவரை எய்ம் பண்ணி இவங்க பண்ணுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு நம்ம மாதிரி. ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் வந்து நேரடியாக வந்து கட்சி ஆரம்பிக்கல. அவர் ஏற்கனவே டிஎம்கேலேருந்து அதில் ஒரு மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு, எம்எல்ஏ இருந்திருக்கிறாரு, அதில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒரு 10-15 வருஷத்துக்கு மேலே அவர் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கட்டத்தில் திமுக விட்டு வெளியேறும், அதாவது வழி இல்லாமல் வெளியேற்றப்படும் போது தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்போ ஏற்கனவே நியர்லி என்ன சொல்கிறது, ஒரு 20 இயர்ஸ் கிட்ட அவர் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதாவது மக்களோட மனதை புரிஞ்சிருக்கிறாரு. ஆனால் இது வந்து நேரடியாக அவங்க வர்றாங்க. அதாவது எப்படி சொல்கிறது, இவங்களோட படம் நடித்து அதாவது அதில் ஒரு ஃபேன் பேஸ் இருக்குது. அந்த ஃபேன் பேஸை வச்சு நேரடியாகவே வராரு. ஸோ அது எந்த அளவு மாறுங்கிறது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம யாராலுமே கெஸ் பண்ணவே முடியாது. அது மாறினால் அந்த கட்டாயம் வந்து அந்த தொங்கு சட்டசபை அப்படிங்கிறது ஒன்று வரும். யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. சரி சார், அரசியல் வட்டாரங்களை பற்றி தெளிவான தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.